நைட் டின்னருக்கு இன்னைக்கு சப்பாத்தி கூடவே சிக்கன் கிரேவி தான் செய்ய போறேன். என் ஹஸ்பண்ட்க்கு இந்த ஒரு காம்பினேஷன்னா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு 1/2 கிலோ போல சிக்கன் வாங்கியிருந்தோம். கிரேவிக்கான மசாலா அரைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதில உள்ள தோல் எல்லாம் நல்லா போற மாதிரி உதுத்து எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு கடாயில தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதில எடுத்து வச்சிருந்த வேர்க்கடலை, 2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, சின்ன துண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா இறக்கச்சில 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா போட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு சூடு ஆறுனதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துட்டோம்னா, நம்மளோட கிரேவிக்கான மசாலா ரெடி. இப்ப அதே கடாயில கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கரம் மசாலா, ஸ்பைசஸ் 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கிளீன் பண்ணி வச்சிருந்த சிக்கன், மிளகாய் தூள், கரம் மசாலா, கொஞ்சமா மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு. மல்லித்தூள் மட்டும் சேர்க்க வேண்டாம். மசாலா அந்த எண்ணெயில எல்லா பக்கம் படுற மாரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்த மசாலா பேஸ்ட் கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி, உப்பு காரம் எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல மீடியம் ஹீட்ல வேக வச்சுக்கலாம். இந்த டைம்ல நான் சப்பாத்திக்கு மாவு அழுத்தி அதுவும் போட்டு எடுத்துட்டேன். இப்ப பார்த்தா சூப்பரா சிக்கன் கிரேவி ரெடி ஆயிட்டு லாஸ்ட்டா கொஞ்சம் கொத்தமல்லி இல மட்டும் போட்டு இறக்கிக்க வேண்டியதான். நைட் டின்னர் இன்னைக்கு சூப்பராவே சாப்பிட்டாச்சு. நாளைக்கு இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். பாய்.